ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதில் என்ன சமையல் பார்க்கலாமா? பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காய் போட்டு அரைச்சி விட்டு கூட்டு, ரசம், ஈயச்சொம்பு ரசம், புடலங்காய் கறி. இந்த புடலங்காய் கறியை பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா, இது பாம்பு புடலங்கான்னு கொஞ்சம் நீளமாக இருக்கும் தெரியுமா, அந்த புடலங்காய். அது என்ன அதிசயம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பெங்களூரில் இந்த புடலங்காய் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான். ஏன்னா அந்த சின்ன சின்ன புடலங்காவாக இருக்கும், தடியாக இருக்குமே, அந்த புடலங்காய் தான் கிடைக்கும். இந்த புடலங்காய் கறி கறியாக எனக்கு அந்த தடி புடலங்காயில் பண்ண முடியாது, அது சரியாகவே வராது. ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணி அது வேகாமல் நான் சாப்பிட்டு வயிற்றெல்லாம் வலி வந்துடுது. இந்த பாம்பு மாதிரி இருக்கிற அந்த